ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொண்டு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. சிம்சோன் அந்த தண்ணீரை குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். அந்த இடத்திற்கு எண்ணக்கோரி என்று பெயரிடுகிறான். அதற்கு பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். சிம்சோன் காசாவுக்கு வந்திருக்கிற விஷயம் அறிந்த அந்த ஊர் ஜனங்கள், பொழுது விடியட்டும், அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி சிம்சோனை பிடிக்க பட்டின வாசலில் பதுங்கி இரவு முழுதும் பேசாமல் இருந்தார்கள். சிம்சோன் நடு ராத்திரி மட்டும் படுத்திருந்து பிறகு நடு ராத்திரியில் எழுந்து பட்டினத்து வாசல் கதவுகளையும் அதன் நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து கொண்டு எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சியில் சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின் அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்கின்ற பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். சிம்சோன் அவளிடத்திலே சிநேகமாய் இருக்கிறதை தெரிந்து கொண்ட பெலிஸ்தர்கள் தெலிலாலிடத்தில் வந்து அவனிடத்தில் அன்பாயிருந்து அவனின் பலத்தின் இரகசியத்தை அறிந்து கொண்டு எங்களுக்கு தெரிவி, நாங்கள் அதற்கு சன்மானமாக 1100 வெள்ளிக்காசுகளை உனக்கு இனாமாக தருகிறோம் என்கிறார்கள். பிறகு தெலிலால் சிம்சோனிடம், உனக்கு இருக்கிற இந்த மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று அவனிடத்திலே அன்பாக பேசுகிறதைப் போல பேசுகிறாள். உன் பலத்தை செயல்படுத்தாதபடிக்கு உன்னை பலம் இல்லாமல் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய இரகசியத்தை எனக்கு சொல்வாயா என்று சிம்சோனிடத்திலே அவள் கேட்கிறாள். உலராத பச்சையான 7 அகனி நார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலன் அற்றவனாய் மற்ற மனுஷரை போல் ஆவேன் என்கின்றான். தெலிலால் இந்த தகவலை பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு தெரிவிக்கிறாள். அவர்களும் அவன் சொன்னதைப் போலவே அகனி நார்களை அவளிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவைகளால் அவனை இருக்க கட்டினால் பதுங்கியிருக்கும் பெலிஸ்தர்கள் அறை வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தெலிலால் சிம்சோனிடத்தில், பெலிஸ்தர்கள் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். உடனே சிம்சோன் இறுக்கி நின்றபொழுது நெருப்பு பட்ட சணல் நூல் இலகி போவது போல அகனினார் கயிறு அருந்து போனது. தெலிலாலுக்கு இவனுடைய பலம் எங்கிருக்கிறது என்று அறியாமல் போனது. மீண்டும் அவள் சிம்சோனிடம், என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய்யை சொன்னாய். நீ என்னை ஏமாற்றினது போதும். இப்போதாவது சொல், உன்னுடைய பலம் எங்கே என்று அவனை வற்புறுத்துகிறாள். சிம்சோன் மீண்டும் அவளுக்கு ஒரு தகவலை சொல்லுகிறாள். புதிதாக தரித்த கயிறு, அதை எதற்கும் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட புது கயிறுகளால் என்னை கட்டினால் என்னுடைய பலன் இல்லாமல் மற்ற மனுஷரை போலாவேன் என்றான். அப்பொழுது தெலிலால் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி சிம்சோனிடத்தில், பெலிஸ்தர்கள் உன்னை சிறைப்பிடிக்க வந்திருக்கிறார்கள் என்றாள். உடனே அவன் தன்னுடைய புயங்களால் இருக்கும் பொழுது கயிறுகளை ஒரு நூலைப் போல அறுத்து போட்டான். மீண்டும் தெலிலால், என்னை அவமானப்படுத்தியது போதும். என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய். இப்பொழுதாவது சொல்லு, என்னிடத்தில் உன்னுடைய உண்மையை, உன்னுடைய பலன், அதனுடைய இரகசியம் எங்கே இருக்கிறது என்று கெஞ்சுகிறாள். அதற்கு அவன், என் தலைமுடியை 7 ஜடைகளாக பின்னி அதை நெசவு நூல் பாவோடு பின்னினால் என்னுடைய பலன் குன்றி போகும் என்றான். அவன் சொன்னது போலவே தெலிலால் அவனுக்கு அவன் தலை பின்னலை ஆணி அடித்து நெசவு நூல் பாவுகளோடு பின்னி போட்டாள். பிறகு பெலிஸ்தர்கள் உன்னை சிறைப்பிடிக்க வந்தார்கள் என்றாள். அவன் தூக்கத்திலிருந்து எழுந்து நெசவு ஆணியையும் பாவு நூலையும் பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுது அவள், உன் இருதயம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்க தொடர்ந்து என்னை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறாய்.
ஆனாலும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் என்று வெட்கமில்லாமல் பொய் சொல்லுகிறாய். என்னை இத்தோடு 3 முறை பொய் சொல்லி அவமானம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனிடம் உண்மையை தெரிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு இரவும் பகலும் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். தெலீலாள் கொடுக்கின்ற தொந்தரவை தாங்க முடியாமல் சிம்சோன் தன்னுடைய இருதயத்தை அவளுக்கு முன்பதாக உண்மையாக வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என்மேல் நான் பிறந்ததிலிருந்து படவில்லை, என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாக இருக்கின்றேன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனால் மட்டுமே என்னுடைய பலனை இல்லாமல் போக செய்ய முடியும் என்கிறதை அவளிடம் சொன்னான். தெலீலாள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு, இந்த முறை நீங்கள் ஆயத்தமாக வாங்கள், அவன் என்னிடம் எல்லா உண்மையையும் உளறி கொட்டிவிட்டான். சிம்சோன் அவன் இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் உண்மையை மறைக்காமல் என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றான் என்றாள். பெலிஸ்தரின் அதிபதிகள் வரும்பொழுது அவளுக்கு பேசியபடி வெள்ளிக்காசை கொடுக்கும்படியாக 1100 வெள்ளிக்காசோடு வருகிறார்கள். தெலீலாள் சிம்சோனை தன் மடியிலே தூங்கும்படியாக அதிகம் அன்பு உடையவளாய் பாசாங்கு செய்து ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரை 7 ஜடைகளாகவும் வெட்டி அவனை பலம் அற்றவனாய் இருக்க அவன் தலைமுடியை முழுவதுமாக சிரைத்து வெறும் மண்டையாக்கினாள். அவன் பலம் அவனை விட்டு போயிற்று. அப்பொழுது அவள், பெலிஸ்தர்கள் உன்னை சிறைபிடிக்க வந்தார்கள் என்றாள். நித்திரியை விட்டு எழுந்தான். கர்த்தர் அவனை விட்டு விலகியதை அறியாதவனாக எப்பொழுதும் போல உதறிவிட்டு போவேன் என்றான். வசமாக சிக்கிக் கொண்டான் சிம்சோன். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு அழைத்து சென்று அவனுக்கு 2 வெண்கலத்தில் விலங்கு போட்டு சிறைச்சாலையில் அவனை மாவு அரைக்கும்படியான வேலையை அவனுக்கு வைத்தார்கள். தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு மீண்டும் முளைக்க தொடங்கியது. பெலிஸ்தியர்கள், நம்முடைய பகைவனை நம்முடைய தேவன் நம் கையில் வசமாக சிக்கும்படி நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவர்களின் தேவனாகிய தாகோனுக்கு பலி கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடும்படி கூடி வந்தார்கள். ஜனங்கள் சிம்சோனை கண்டவுடன், நம்முடைய தேசத்தை நாசம் செய்தவன் இவன்தானே, ஜனங்களை கொன்று போட்டவன் நம்முடைய தேவன் நம்முடைய கையில் அகப்பட வைத்தார் என்று சொல்லி அவர்களுடைய தேவனை புகழ்கிறார்கள். பெலிஸ்திய ஜனங்களுக்கு பெரும் கொண்டாட்டமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய நாட்டையும் அவருடைய அநேக ஜனங்களை கொன்று வீழ்த்தி நாசம் செய்த சிம்சோன் அவருடைய கையில் சிக்கி கொண்டதினாலே அவனை எல்லோருக்கும் முன்பதாக வேடிக்கை காட்டி பொழுது போகும்படியாக சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி ஜனங்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். அப்பொழுது சிறைச்சாலையிலிருந்து அவனை அழைத்து வருகிறார்கள். எல்லோருக்கும் முன்பதாக அவனை வேடிக்கை காட்டி அவனை அவமானமும் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனுடைய கண்கள் இல்லாததினாலே அவனுடைய கையை பிடித்து கொண்டு நடக்கும்படியாக ஒருவன் அவனோடு இருந்தான். அவனிடத்திலே சிம்சோன், என்னை இந்த கட்டிடத்தின் தாங்குகின்ற தூண்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய்விடு, நான் அதை தடவி பார்த்து அங்கே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்கின்றான். அந்த பிரம்மாண்ட கட்டிடத்திற்கு உள்ளாக அநேக ஆண்களும் பெண்களுமாக அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் ஏறக்குறைய 3000 பேர் அந்த கட்டிடத்தில் இருந்து இவனை வேடிக்கை காட்டுகிறதையும் அவனை பார்த்து ஏளனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, என் 2 கண்களை இழந்ததற்காக நான் ஒரு தீர்வு காட்டும்படி பெலிஸ்தரை பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு முறை எனக்கு தயவு செய்து என்னை பலப்படுத்தி நினைத்தருளும் என்கின்றான். சிம்சோன் அந்த மாளிகையை தாங்கி நிற்கின்ற தூண்களை ஒன்றை வலது கையாலும் இன்னொன்று தூணை தனது இடது கையாலும் தாங்கி, என் உயிர்
பெலிஸ்தரோடு கூட போகட்டும் என்று சொல்லி பலமாக தூண்களை சாய்க்கின்றான். மாளிகை அவன் கையினால் உண்டான தேவனுடைய பலத்தினால் நொறுங்குண்டு வீழ்ந்தது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்றவர்களை காட்டிலும் அவனுடைய கண்கள் பறிக்கப்பட்டவனாய் தேவனின் பலன் கொண்டு தூண்களை தள்ளி தான் இறக்கும் பொழுது கொன்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. பின்பு அவனுடைய சகோதரரும் அவனுடைய தகப்பன் வீட்டார் அனைவரும் அவனுடைய உடலை கொண்டு சோரா ஊரான தன் தகப்பன் மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலரை 20 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான். சிம்சோனின் வாழ்க்கை சரித்திரம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்த்தோம். இனி அடுத்த பகுதியிலே நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் அடுத்து இருக்கிற வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.